கொடுத்துட்டு டிவியும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேலைக்காரம்மா வந்து டைனிங் டேபிள் பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. கொடுத்துடலாமா? 7-8 வருஷமா நம்ம வீட்டில் தானே வேலை பார்க்குறா. ஆமாம். போனா போகுது, எடுத்துட்டு போகட்டும். சரி கொடுத்துட்றேன். ம். நாய்க்குட்டி பற்றி என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? ப்ளூ கிராஸில் விட்டுடலாமா இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் விடுற மாதிரியா? உங்க அம்மா வீட்டில் பப்பீஸ் வளர்க்க கூடாதுன்ற அசோசியேஷன் ரூல்ஸ் வேற ஸ்வேதா கிட்ட சொல்லவே இல்லையே. அவ விக்கியை விட்டுட்டு இருக்கவே மாட்டான்னுவா. என்ன பண்றதுனே புரியல. ஸ்வேதா கிட்டயே விக்கியை பத்தி பேசி பார்ப்போம். என்னம்மா விக்கியை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? அனிதாவோட அம்மா ஃப்ளாட்ல நாய்க்குட்டி வளர்க்க கூடாதான். நீ விக்கியை ப்ளூ கிராஸ்ல விட்டுடு. நீ 2 மாசம் அண்ணி வீட்டுல இருக்கணும்னு அண்ணன் டிசைட் பண்ணிட்டான். அண்ணன் யாரை டிசைட் பண்றதுக்கு? நான் இங்கே தான் இருப்பேன். அண்ணி முன்னாடி இப்படியா பேசுறது? வீட்டை விற்கும் போதே நான் ஊருக்கு போகும்போது வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். அம்மா உனக்கு உன்னை பத்தியும் உன் பையனை பத்தியும் தான் நினைப்பு. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அப்பா மிஸ் பண்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி தனியா இருப்ப? அதனாலதான் நானும் அண்ணனும் அனிதா வீட்டுல நீ இருக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கோம். அம்மா ரொம்ப தான் என் மேல அக்கறை. நீ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு உன் பையன் கூட இருக்கணும் தானே ரொம்ப அவசர அவசரமா போற. என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்ட? இங்க ஆபரேஷன் பண்ணினா உனக்கு தானம்மா கஷ்டம். அங்கன்னா உங்க அண்ணி பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதம்மா. நீங்களும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு என்ன ராகுல் வீட்டுல போய் இருக்க சொல்றீங்க. எனக்கு கோவம் வருமா வராதா? அண்ணன் சொல்ற மாதிரி ராகுல் ரொம்ப நல்ல பையன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அண்ணன் சொல்றான். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பெரிய பிளானே போடுறீங்க. எனக்கு கல்யாணத்திலே ஐடியா இல்ல. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ப்ரொபோசல். அண்ணன் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும். அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். யூஎஸ்ல செட்டில் ஆக போறான். அம்மா நான் டிசைட் பண்ணதுதான். எனக்கு வீசா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே ஒரு ரூம் பார்த்து வாடகைக்கு இருந்துக்கிறேன். 2 நாள்ல வீடு வெக்கேட் பண்ணணும். நான் இந்த ஏரியாவிலே ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வீடு பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க வெளியில பெல் அடிச்சிட்டு இருக்கே, யாருன்னு பார்க்கலாம்ல? அப்பா ஃப்ரீயா தானே இருக்கீங்க, போங்கப்பா. பொண்டாட்டி மேல அக்கறையா இருந்தா நீ போய் கதை தரடா. உங்க அம்மா மாதிரி நோகாம வளர்ந்துட்ட. வாங்க. ஏங்க இது உங்க வீடா? ஆமா. அம்மா உங்களுக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? ஆமா, சாய்பாபா கோயில அடிக்கடி நான் பாத்திருக்கேன். ஓ என்னப்பா இவங்களதான் மேல் போர்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா, இவளுக்கு தான் வீடு பாக்குறோம். நாங்க எங்க வீட்டை வித்துட்டோம். யூஎஸ்ல போய் நாங்க செட்டில் ஆக போறோம். இவ டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சு விசா அப்ளை பண்ணனும். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டும். என் பொண்ணு ரேவதியும் துணையா இருப்பா. மாடி போர்ஷன்ல தான் வீடு, ரூஃப் தான். ஆனா அதுல இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஆமா, யார் இவங்க? இவங்களை எப்படி உனக்கு தெரியும்? சாய்பாபா கோவிலுக்கு வியாழக்கிழமையான விளக்கேத்த போவேன்ல, அப்பதான் இவங்க பழக்கமானாங்க. ஆமாங்க. இப்ப இவங்க பொண்ணுக்கு மாடி போர்ஷனை கேட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க போலாம். இல்லம்மா, எனக்கு நீ ப்ராப்ளம், மாடிலாம் ஏற முடியாது. இவளை கூட்டிட்டு போங்க. சரி, அங்கிள் உன்னை மேல கூட்டிட்டு போவாரு. ஓகே நீங்க வாங்க, உள்ள போய் பேசலாம். போலாம். வாங்க. வாமா. நடு ரோட்ல சிக்னல் வைக்கிறதா இருந்தா அரசாங்கமே சிக்னல் சின்னசாமி கேஸ் போட்டுருவான்னு பயப்படுற இந்த காலத்துல ஏன் போர்ஷனை ஏன் பர்மிஷன் இல்லாம சப் கான்ட்ராக்டா? சின்னசாமி போயிட வேண்டியதான் கோர்ட்டுக்கு. இது எதுக்கு அங்கிள்? என் பையன் கீழே வரவே மாட்டாமா. இங்க இருந்த இத 2 அழுத்துனா கீழே இருந்து டீ காஃபி டிஃபன் எல்லாம் மேல வந்துரும். சாப்பிட்டு இங்கே இருந்துருவான். வா போலாம். அங்கிள் அங்கிள் இடம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. விக்கின் என்னோட பெட் ஒன்று வச்சிருக்கேன். உங்களுக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? உனக்கு பிடிச்சிருக்கல? போமா, உள்ள போய் பாரு. இது என்ன அங்கிள்? இதுவா? நீலாங்கரை டைம்ஸ்னு என் பையன் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதாம்மா வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. 2 நாளா ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். ஆனா ஒரு விஷயமா, பாத்ரூம் மட்டும் வெளியே தான் இருக்கு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். That's not a problem uncle. சரி பாருமா. இதெல்லாம் யாரோட போட்டோஸ் அங்கிள்? இத பத்தி கேக்குறியா? இதோ இருக்காரு, இவர் தான் எங்க அப்பா. இவர் இப்ப இந்த வீட்டை என் பையன் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அதனால என் பையன் ஓனர் ஆயிட்டான், இவரு டோனர் ஆயிட்டாரு. இத பார்த்தல, இதுதான் என் ஒய்ஃப். என் பையன் அவங்க அம்மா மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பான். அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளா சரியா பேச்சுவார்த்தை இல்லம்மா. ஆனா ரொம்ப பாசமா இருப்பான். இது யார் தெரியுமா? நானே தான். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கனால என்ன விசிட்டர்னு போட்டு வச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் பாக்குறது, ஸ்கேன் பண்றது, கவனிச்சிருக்கா பாரு என் பொண்ணு. அந்த ஒரே காரணத்துக்காக அவளுக்கு லிசனர்னு பேர் வச்சிருக்கான். புரியுதா? இதுதான் எங்க ஃபேமிலி. வீடு பார்த்துட்டியாம்மா? பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்குமா? வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதுதான். என் பொண்ணை உங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நான் டென்ஷன் இல்லாம ஊருக்கு போவேன். இனிமே ஒரு பயமும் இல்லை. கவலையே படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எந்த குறை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். Thanks. சந்தோஷமா Okay. போயிட்டு வாங்க. போயிட்டு சரி. வரேங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுறேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். உனக்கு எவ்வளவு கமிஷன் வேணுமோ அதை நாங்க கொடுத்துறோம். ஓகே? சரிம்மா. பாய் ஆண்டி. வாமா. வாமா. என்னம்மா ட்ரெஸ் மாத்தாம உட்காந்துருக்க? வீடு பிடிக்கலையா? வீடு எனக்கு பிடிச்சிருக்குமா? டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர். மேல மட்டும் தான் டெம்பரரி ரூஃப். இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு. 2-3 மாசம் தானேமா, நான் அந்த ரூம் அழகாக்கிடுவேன். அந்த லேடி வந்து ரொம்ப வருஷமா எனக்கு சாய்பாபா கோயில்ல பழக்கம். ரொம்ப நல்லவங்க. சேஃப்டி பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. மா, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியாதா? நானும் விக்கியும் லவ்லியா அந்த வீட்ல இருப்போம். நீ 4 o'clock ஸ்ட்ரெயிட்டா வந்துடு. என்னம்மா? பேராண்டி, சொல்லு தாத்தா. இந்த வாரம் பத்திரிகை வரணும்னா நீ பிரஸுக்கு போய் நியூஸ் கொடுக்கணும். இல்லைனா தாத்தா மானம் கப்பல் ஏறிடுமே. வாட் மிஸ்டர் சின்னசாமி, ப்ரெஸ்ஸுக்கு நான் மட்டும்தான் போகணுமா என்ன? பத்திரிகையோட நிறுவனன்ற முறையில் சொன்னேன்டா. மேலே டேடி 200 rupees கொடுத்து ஷால் ஐ யூஸ் யுவர் ரூம்னு கேட்குறாரு. என்ன மேட்ரு இதெல்லாம்? அது மேட்டர்லாம் நல்லா தான்டா போயிட்டு இருக்கு. அங்கே தான் உங்கள் அப்பன் சம்திங் இஸ் இல்லப்பா, ராங். எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கு. எப்பாடா ஏமா மாமா. போயிட்டான், போ மேலே போய் ரூமை க்ளீன் பண்ண உன் வீட்டுக்காரனோட சேர்ந்து. ஆனாலும் உங்க அப்பாவுக்கு பேர மேல ரொம்ப தான் பாசம். இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லைங்க. 2 மாசம் தானேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னங்க நீங்க ரூமை க்ளீன் பண்ண தானே உங்களை அனுப்புனேன். இங்க உட்காந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ரேவதி வரேன்னுட்டு அவளும் டிவி பார்க்க உட்காந்துட்டா. ஏமா, அருண் கிட்ட சொல்லாம அவனுக்கே தெரியாம அவன் ரூமை காலி பண்றது எனக்கு என்னவோ தப்புன்னு தான் தோணுது. ஏகப்பட்ட திங்ஸ் வச்சிருக்கான். எதை எடுத்து எங்க வைப்ப? இதுல ஏதாவது தொலைஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கா, அப்புறம் அவன் தையா தக்கான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருவான். ஏமா, அவனுடைய பிரைவேசியில தலையிறது தப்பு தானே? ஏதோ நான் முதலே சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவன் நல்லதுக்கு தான் பண்றேன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா, அந்த 4வது செக்டர்ல இருந்தாரு, அவரோட ஃபேமிலி தானே இது. நான் கூட அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரலமா. பாவம், அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார்லமா. நல்ல மனுஷமா இருந்தாலும். அன்னைக்கு அவங்க அம்மாவோட ஸ்வேதா வந்திருந்தப்பவே அவ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அன்னில இருந்து ஒரு 100 கால் பண்ணிருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க அம்மா போகும்போது என் பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அது இல்லாம அவ ரொம்ப இன்டெலிஜென்ட் தெரியுமா. அவ பயோ கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. நம்ம ரேவதியும் யுஎஸ் போக ஆசைப்படுறான்னு அவகிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன ஆண்டி, எக்ஸாமுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. சரி சரி எழுந்துருங்க. என்னமோ பண்ணு, எல்லாம் உன் ராஜ்யம் தானே. என்ன ராஜ்யமோ, அம்மாவும் பிள்ளையும் 6 மாசமா பேசாம இருக்கோம். அந்த ஒரு எக்ஸாம் எழுதி அவனை பாஸ் பண்ண வைக்க என்னால முடியல. ஏண்டா, ஒரு சின்ன ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் பார்ட்டிஷன் ஒர்க் இருக்கு, பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் எப்போ பண்ணுறது? க்ளீன் பண்ணுறது தான்ப்பா லேட் ஆகும். கார் பண்ணுற ஒர்க்கெல்லாம் 1 ஹவரில் முடிஞ்சிடும். என்னமோ கீழே பொண்ணு உட்காந்து தூங்கிட்டே இருக்கா, ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. போய் எழுப்பி சோத்தை போடுங்கப்பா. போமா. ம். போமா. ஏய் போடா. அப்ப நீங்க வரேன்டா, வரேன் போ. No, no, no. Headlines today. Bhopal gas release. President. Oh, America. Too bad, too bad. வணக்கம் சார். ஆக்ஸ்ஃபோர்ட் பிரிண்டிங் சார்ஜ் பில் அமௌண்ட் கேட்டு அண்ணா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அண்ணா? Really? My brother tension. Worry no. Problem no. Father's press. Indian Penal Code. Act speaks. 50%. My share. 50% his share. பார்த்துக்கிட்டு இருக்காரா? இவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் 3 மாசம் பாக்கிய அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இனிமே நம்ம தாங்காது. முதல்ல பணத்தை கொடுக்க வழியை பாருங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வீக் பில் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் சார். Division confirm. அனிதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. ஸ்வேதா பாய். நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் நீ என் தங்கச்சியாச்சே. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அம்மாவை கேட்டியாமே. அதுவும் இல்லாமல் அனிதாவோட பிரதரை பற்றி தப்பாக பேசுனியோ. இந்த வீடை விற்றுட்டோம், உன் ஷேரை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோம். அதோட ரிசிப்டும் ஜுவலும் இதில் இருக்குது. நல்லபடியாக யூஎஸ்க்கு வா. யூஎஸ்க்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும். நீ அனிதா வீட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வா. சரிம்மா.
மா லக்கேஜ்லாம் ஏற்றியாச்சுமா. கொஞ்சம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். விக்கி குட்டி, இங்கே இரு, இது வந்துடுறேன். அம்மா, நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேம்மா. நீ செய்யற பன்னீர் பட்டர் மசாலாவை யாருமா சாப்பிடுறது? நீங்களே தான் தாத்தா, முதல் டெஸ்ட் நீங்க தான். ஆண்டி, ஐ ஹவ் கம். வாமா வா. மேல ரூம் க்ளீன் பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுமா. வாமா போலாம். ஓகே. ஜாலி தாத்தா பிரி. என்னடா அருண், வீடெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. ஏய், உன் திங்ஸ் எல்லாம் கீழே கிடக்கு. யாரா அது உன் ரூம்ல? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மேலே மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு ஒதுக்கிட வேண்டும் அரசாங்க உத்தரவு. அருமையான மேட்டரா இருக்கே. அன்ஃபேர் டாடி. இது 25% அதில்ல இடஒதுக்கீடு. தாத்தா, என்ன கேட்காம மேல வாடகை விட்டுருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க பசங்க கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. நீங்க என்ன உங்க பையனாவே ட்ரீட் பண்றது இல்ல. என் பையன் என்னையே மதிக்கிறது இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. டேய், நீ இப்படி பேசுறது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மாவோட ஃப்ரெண்டுடா, இன்னும் 2 மாசத்துல யூஎஸ் போயிடுவாங்களா? நீ சத்தம் போட்டு பேசுறது அவங்க காதல விழுந்துற போகுது. ரேவதியும் அவங்க கூட தாண்டா இருக்கா. போங்கப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. அப்பா சொல்றாருல, அந்த பாரு, உன் ஆபீஸ் ரூமை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். ஏப்பா, படுக்கிறதா இருந்தா கீழே வந்து ஏ ரூம்லயே படுத்துக்கிய. தாத்தா, நான் கீழே வந்து தங்கவே மாட்டேன். நான் அந்த ரூம்ல தான் இருப்பேன். டேய் டேய் அருண், டேய் என்னப்பா இவன்? உர்ரா அருணே, நம்ம கேட்டா கூட இவ்வளோ அழகா வீட்டை ரெடி பண்ணி தர மாட்டான் உங்க அப்பா. 2 மாசத்துல போயிட போறாங்கப்பா. அப்புறம் நாம தானே யூஸ் பண்ண போறோம். நீங்க பண்ற கலாட்டாவில் அநேகமா 1 மாசத்துலயே காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே உள்ள கொஞ்சம் தள்ளி வைடா. இதை எடுத்து வை. பொண்ணு வந்து தங்கி இருக்கு. இனிமே இந்த ரா கூத்து விளையாட்டுலாம் வேணாம்டா. சரி தாத்தா. வேலையை முடிச்சிட்டு கீழே வாங்க. ஸ்வேதா, வீடு சௌகரியமா ஓ, இருக்கா? கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஆண்டி. இப்போ உங்க பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போனாங்க. கொஞ்சம் சும்மா இரு, அவன் இங்கே தான் இருக்கான். அவன் பெரிய சண்டை போடுவான்னு நினைச்சேன். ஆனா அவங்க தாத்தாவும் அப்பாவும் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா, அவன் கீழே படுக்க மாட்டேன்னு சொன்னானே, அதை சொல்லு. வேணும்னா அந்த ரூமை அவரே யூஸ் பண்ணிக்கிட்டுமே. உனக்கு ஒண்ணு இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்ல? நத்திங் அட் ஆல் ஆண்டி, நோ ப்ராப்ளம். உங்க பையன் என்ன ஜேர்னலிஸ்டா? ஆமா, அதை ஏன் கேக்குற? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னங்க நீங்க? அவன் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கான்ல, இப்ப போய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு பிடிச்ச சாங்கு, அதையும் வால்யூம் ரெடியூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அவனே ஒன்றும் சொல்லலை, நீ என்ன? டேய் அருண், பாத்தியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கான் பாரு. அருண், நாளையோட உன்னோட எக்ஸாம் முடியுது. சரி, உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. எப்படி நீயும் ரேவதி போல யூஎஸ் போகிற மாதிரி ஐடியா இருக்கா? டாடி, இங்கே படிச்சுட்டு இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் வேலை செய்ய சொல்றீங்களா? என்னடா இப்படி சொல்கிற? யூஎஸ்க்கு நீ போவேன்னு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கோம். நோ சான்ஸ், நோ சான்ஸ். எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர நெக்ஸ்ட் கவுன்சில் எலெக்ஷனில் கவுன்சிலருக்கு நான் நிற்க போகிறேன். பாலிடிக்ஸ் தான் என்னோட அம்பிஷன். இவ்வளவு செலவு பண்ணி விஸ்காம் படிச்சுட்டு அப்ராட் போய் எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன செலவு பண்ணீங்க? என்ன செலவு பண்ணீங்க? டாடி, இயர்லி 10,000 தான் பே பண்ணீங்க. என் ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷன் சீட் கிடைச்சது. யார் சொன்னா? 1 lakh டொனேஷன் கட்டி இருக்கோம் உன் படிப்புக்காக. உங்க அப்பா பேக தூக்கிட்டு ரோட அலைஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை உன்னோட ஃபியூச்சருக்காக நாங்க செலவு பண்ணிருக்கோம். டாடி, இஸ் இட் ட்ரூ? Why did you not tell this to me? இப்படி அறிவு கட்டத்தனமா பண்ணிருக்கீங்களே. யாரை கேட்டு இவ்வளவு பணம் கட்டினீங்க? யாரை பார்த்துட்டு அறிவு கட்டத்தனமான்னு கேக்குற? உங்களுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. நமக்காக தானே பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. அம்மா சும்மா இருங்கம்மா. உங்க பேச்சை கேட்டு தான் இவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்காரு. டேய் அம்மா ஒன்றும் சொல்லாதடா. அப்பா ஃபூலிஷா பேசாதீங்கப்பா. யாரை பார்த்துட்டு ஃபூலிஷா பேசாதங்கற? விடு. காசு கொடுத்து வாங்குற டிகிரியும் வேண்டாம், இந்த எக்ஸாம் வேண்டாம். கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அப்பாவும் தாத்தாவும் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. 2 செமஸ்டர் அவன் எக்ஸாமே எழுதல, டிகிரியும் வாங்கலையா. அதான் அம்மாக்கு ஒரே வருத்தமா இருக்கு.
என்ன ஸ்வேதா அங்கிள் வந்து எல்லாரும் கிளப்ல போய் சாப்பிடலாம்னு சொன்னதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. ஆண்டி அம்மா ஊருக்கு போனது நியூ அட்மாஸ்பியர், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு நீயே இப்படி பேசலாமா? எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கு தெரியுமா? அருண் வேற ஒரு எக்ஸாம் எழுதாம அவனோட லைஃப பத்தி கவலைப்படாம இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கடவுள் எப்படியாவது ஒரு சேஞ்ச் கொடுப்பாருன்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். டோன்ட் வரி ஆண்டி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஃபேமிலியா போயிட்டு வாங்க. ஃபேமிலியா கிளப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வேற அங்கிள் கிளப்புக்கு போலாமான்னு சொல்லியிருக்காரு. நீ வா ஸ்வேதா எங்களோட, உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்ல. சரி ஆண்டி, வெல்கம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க கீழே போங்க. சரி வா.